ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வன தெய்வமான துஞ்சமோன் ஒரு இளைஞ உடம்புல இறங்கி திருவிழாவில் ஆடிக்கிட்டு இருக்க சொல்ல குலசேகரனால் கொல்லப்பட்டான். தன்னை கொன்னுட்ட குலசேகரனையும் அந்த தீவில் வாழ்ந்த மக்களையும் கொடூரமாக பழி தீர்க்க ஆரம்பித்தான் துஞ்சமோன். ஆண்டு வந்த மன்னன் இதை கேள்விப்பட்டதும் முனிவர்களையும் மந்திரவாதிகளையும் அழைச்சிட்டு வந்து துஞ்சமும் கொல்லப்பட்ட இடத்துலையே அவனுடைய ஆன்மாவை ஒரு மரத்துக்கு கீழே அடைச்சி வச்சாப்புல. 2025 1 கோடி ஒரு வெற்றியாளருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை அந்த இடத்துல நடத்தி நடப்பட்டிருந்த குஞ்சமோனையும் திறந்து விட்டுட்டாப்புல. வெளியே வந்த குஞ்சமோன் பார்ட்டிசிபெண்ட் 6 பேரையும் அதோடு சேர்த்து டைரக்டர் ஒருவரையும் கொடூரமான முறையில் கொண்டுடுறாப்புல. இறந்த டைரக்டர் நம்ம ராமுடைய எக்ஸ் காதலியுடைய ஹஸ்பண்ட். அதனால் எக்ஸ் காதலினுடைய அழைப்புக்கு ஏற்றாப்புல கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரான நம்ம ராம் கேரளாவுக்கு வாராப்புல. முழு ப்ரோக்ராம் வீடியோவும் பார்த்த ராம் எல்லாரும் கொலைக்கு முன்னால் ஒரு அமானுஷமான ஒரு உருவம் வர்றதை பார்க்குறாப்புல. அதனால் கண்டிப்பாக அங்கே ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு தன்னுடைய அசிஸ்டண்ட்டோட கிளம்புறாப்புல. கூட அவருடைய எக்ஸ் காதலியான மேகலாவும் வர்றாப்புல. அந்த ப்ரோக்ராம் நடந்த வீட்டுக்கு போச்சொல்ல சாதாரண ஆன்மா தான் அதுகிட்ட பேசி அதுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுத்து அங்கேருந்து விரட்டிடலான்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனாப்புல. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது துஞ்சமோன் தனக்கான உடம்புக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு. துஞ்சமோன் மனிதன் உடம்புக்குள்ளே ஊடுருவி சாமியாடி குறி சொல்லக்கூடிய வம்சாவளியை சேர்ந்தவன் தான் நம்ம ஹீரோ ராம். அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரியானுடைய துஞ்சமனுடைய ஆன்மா ராமுடைய உடம்புக்குள்ளே பூந்துருச்சு. நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அந்த வீட்டை சுற்றி கேமராவை செட் பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட்டை பற்றி ஏதாட்டு க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி அந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்க்குறாப்புல. அப்போ நம்ம துஞ்சமனுடைய ட்ரெஸ் அவனுக்கு கிடைக்கிது. டின்னர் டைமில் ராம் மிச்சம் 2 பேர்ட்டையும் சொல்கிறான், கோஸ்ட் அப்படிங்கிறது நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வரும், அதனால் கண்டிப்பாக வரும், இதில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள தான் முதல்ல அட்டாக் பண்ணும், அதனால் 2 பேரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ராம் பேசிகிட்டு இருக்க சொல்லையே பேய் மேகலாவை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணிட்டு வெளியே போயிட்டு நினச்சி ராம் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வராப்புல. ராமுக்கு முன்னால் மேகலா ட்ரெஸ்ஸே போடாமல் நின்றுட்டு என் கூட செக்ஸ் வைக்க வான்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. அப்போ தான் தெரிய வருது மேகலா உடம்புக்குள்ளே இருக்கிறது முகில்னு. உங்களுக்கு தெரியும் ராம் உடம்புக்குள்ளே இருக்கிறது துஞ்சமோன். ஒரு நேரம் ஒன்று நான் தொட்டு நான் பட்ட பாடு போதுண்டின்னு நினச்ச துஞ்சமோன் ராம் போட்டிருந்த கோட்டை எடுத்து மேலே போட்டு விட்டு அவளை ரூம்க்கு அனுப்பி வச்சிட்டாப்புல. ராமுக்கு அப்போ தான் யாவும் வந்துச்சு, தான் கூட வெளியே வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்க சொல்ல அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருந்தாப்புல. ராம் வேகமாக ரூம்குள்ளே வந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வீடியோவை ரிவ்யூ பண்ணி பார்க்குறாப்புல. அப்போ தான் தெரியுது ராமே அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொண்டிருக்காப்புல. ராம் தனக்குள்ளே துஞ்சமோன் இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால துஞ்சமோன் ராமை முழுசாக ஆட்கொண்டு இப்போ ராம் முழுசாக துஞ்சமோனாவே மாறிட்டாப்புல. துஞ்சமோனுக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்ச சந்தோஷம் மகிழ்ச்சியான ஆட்டத்தை ஆடிட்டு இறுதியாக தன்னுடைய காலத்துக்கு போயிடலான்னு சொல்லி நெருப்புக்குள்ளே இறங்க போக இதை பார்த்து ஓடி வந்து தடுத்த மேகா பிரம்மகிரி தீவை விட்டே ராமை கூட்டு போகணுன்னு சொல்லி காரில் கூட்டு வெளியே வராப்புல. அப்போ கண்ணு முழிச்சு பார்த்தா ராம் என்னை எங்கே கூட்டு போயிட்டுருக்க மேகான்னு கேட்குறாப்புல. வா, நான் உன்னை என் உலகத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காரை ஆற்றுக்குள்ளே இறக்கிறாப்புல. அப்போ ஒரு சின்ன பையன் ராமை எழுப்புறாப்புல. ராம் கண் முழிச்சு பார்க்கச்சால அது துஞ்சமுடைய காலம் கெடிகாரம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஹாரர் மூவியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.